ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்குங்களா? இனிமேல் மழைக்காலங்க ஏதாச்சும் ஒன்று சாயந்தரம் குடிக்கணும்னு தோணும். அதே குடிக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சூப்பாக குடிக்கலாம். அதுவும் இந்த முருங்கைக்கீரை சூப்பில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இந்த மாதிரி நுனியில் இருக்கிற பொடி கீரை இருக்கு இல்லையா, ரொம்ப கொழுந்தாக இருக்குல்ல, இது எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். குழந்தை பிள்ளைங்களோட குடிக்கலாம். இது வந்து செரிக்கலைங்கிற பிரச்சனையே வராது. குழந்தை பிள்ளைங்களோட குடிக்கலாம். இந்த மாதிரி பொடி கீரையாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொழுந்துருக்கு பாருங்கன்னா, கொழுந்து எடுத்துக்கலாம். நல்லா நிறையாவே இருக்குது. இதில் ரொம்ப கொழுந்தாக இருக்குது. இதை பார்த்தோன்னே சூப் வைக்கணும் எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால் வைக்கிறேன், இது பண்ணுறேன். சூப்புக்கு மட்டும் இல்லைங்க, அடை தோசை கூட இந்த மாதிரி கொழுந்தா யூஸ் பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாரி பாருங்கள், வெறும் கொழுந்தா அஞ்சு வச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் சூப்புக்கும் கொஞ்சம் அடை தோசைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். இந்த சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க தேவையில்லை. அதேமாதிரி தண்ணிக்கு பதிலாக கழனி தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப சத்தும் சரிங்க, ரொம்ப ஜாஸ்தி நல்லாவே இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நிறைய கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கழனி தண்ணியில் போட்டாச்சு. அப்புறம் முருங்கீரையை கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. ஏன்னா அதில் இருந்த பூச்சி அந்த மருந்து வச்சாங்கன்னா அதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கழுவிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதில் போட்டுடலாம் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் 2 தக்காளி அரைச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு தக்காளி கூட அரைச்சிக்கலாம். எனக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த அரைச்ச தக்காளி, ஏன்னா உங்களுக்கு வாயில் கடிப்படாது உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரக மிளகுத்தூள், பட்டை கிராம்பு தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இது வந்து கல்லுப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சத்தான டேஸ்டான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் கொழுந்து போட்டிருக்கனால பார்த்திங்கன்னா இது வந்து அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கீரையை, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கொதிக்க வச்சு எல்லாத்தையும் ஊற்றி வடிகட்டி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கொழுந்து கீரையாக போட்டதுனால நான் அதெல்லாம் போடலை, இதுலேயே அப்படியே போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். எந்த சூப்புமே சுட சுட குடிச்சின்னா உடம்புக்குள்ளே போகிறப்ப சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதும் எளிதாக இருக்கும், டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த சூப் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.